ජාතික ජන බලවේගය නැතුව වෙන කවුද ඉන්නේ? தேசிய மக்கள் சக்தி இல்லாமல் யார் இருக்கின்றார்கள்? නමක් කියන්න. பேரை சொல்லுங்க. ඒවන්නේ අමතක තියාගන්න. நாங்க அனுப்ப மாட்டோம். හොරකම් කරන්න සතයක් මඩකලපු නගර සභාවට මහාණ්ඩුවෙන් වන්නේ. களவெடுக்கிறதுக்கான ஒரு சதத்தை நாங்க கொடுக்க போறோம். එහෙනම් මඩකලපු මහනගර සභාව அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாநகர අපේ சபை ජාතික ජන බලවේග කට්ටිය අතේ නම් තියෙන්නේ. විශේෂයෙන් මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගෙන අසත්‍ය ප්‍රචාර දියත් කරමින් සිටිනවා. விசேடமாக முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து மிகவும் ජාතික போலி ජන பிரச்சாரங்களை බලවේගය மேற்கொள்கிறது. මුස්ලිම් ජනතාවට සලකන්නේ නෑලු. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் முஸ்லிம் மக்களுக்கு அவர்கள் கணக்கெடுப்பதில்லை, මුස්ලිම් ජනතාව දිහා බලන්නේ නෑලු. முஸ்லிம் மக்களை பார்ப்பதில்லை කියනව නේද? அப்படி சொல்றாங்க தான். මම දන්න WhatsApp group වල යන ඒවා. எனக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப்ல போற விஷயம். வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கின்ற விசுவாசுவ புதிய புத்தாண்டு உங்கள் அத்தனை பேருக்கும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் நிம்மதியையும் கொண்டு வரட்டும் என்று மனமாற மீண்டும் ஒரு தடவை என்னுடைய இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் சுற்றத்தார் நண்பர்களோடு கொண்டாடியிருப்பீர்கள், ஆலயங்களுக்கு சென்றிருப்பீர்கள். அதுபோல இந்த புது வருடம் என்பது ஒரு விடுமுறை நாள் என்று கருதி கொண்டாடுவோரும் இங்கே இருந்திருப்பார்கள். கொழும்பு நகரம் பல இடங்களில் பல நேரங்களில் வெறிச்சோடி போயிருந்தாலும் இரவு நேரங்களில் களை கட்டி இருக்கிறது. காலிமுகத்திடல் போன்ற பல்வேறு இடங்களில் மக்கள் திரண்டிருக்கின்றார்கள். அதுபோல வர்த்தக நிலையங்கள் வழமை போல பூட்டப்பட்டிருக்கவில்லை என்பதை பார்த்தேன். நாட்டின் அண்மைக்கால பொருளாதார நிலை இப்படியான பல்வேறு விடயங்களை இந்த வர்த்தக பிரமுகர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. பல்வேறு சூப்பர் மார்க்கெட்டுகளும் திறந்திருக்கின்றன. அதுபோல தனியார் கடைகள் பலவும் இன்று நாள் திறந்து வழமை போல வர்த்தக நடவடிக்கைகள் இடம்பெற்று வந்ததை பார்த்தேன். கொண்டாடுவோர் ஒரு பக்கம் கொண்டாடட்டும், திண்டாடுவோர் எங்களது வியாபாரத்தை பார்ப்போம், எங்களது வேலையை பார்ப்போம் என்று இருந்திருக்கிறார்கள். ஆனால் நுவரெலியா நோக்கி எக்கச்சக்கமான எங்கள் மக்கள் விடுமுறைக்காக பயணித்திருக்கின்றார்கள். அநேகமான விடுமுறை கொண்டாடுவோர், அதுபோல சுற்றுலா பயணிகள், இலங்கையின் உள்ளூர் சுற்றுலா பயணிகள், இந்த புது வருடம் கொண்டாடுவோர் ஆகியோர் பயணித்தது வசந்த கால கொண்டாட்டங்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் இடம்பெற்று வருகின்ற நுவரெலியாவாக இருக்கிறார். எனவேதான் கடந்த 2 நாட்கள், அதாவது 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் எவ்வாறு 2 நாட்களில் 100 மில்லியன் ரூபாய், அதாவது 10 கோடி ரூபாய் இந்த நெடுஞ்சாலைகள் மூலமாக அரசாங்கத்துக்கு வருமானமாக கிடைத்தன என்பது பற்றி தேசிய நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து பிரிவு அறிவித்திருந்தது என்பதை சொல்லியிருந்தேன். இன்று அது 3 நாட்களில் 134 மில்லியனாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, அண்மை காலமாக போலீசாராலும் சுங்கத்துறையினராலும் இன்னும் பல்வேறு அமைப்புகளாலும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் தொகை 2000 கோடியை தாண்டி இருக்கிறது என்று அதிர்ச்சி அடைய வைக்கின்ற செய்தி கிடைத்திருக்கிறது. கைப்பற்றப்பட்ட தொகை 2000 கோடி ரூபாய் பெறுமதி வாய்ந்தது என்று சொல்லப்படும் போது இன்னும் தப்பித்துக் கொண்ட தொகை எவ்வாறு இருக்கலாம்? திடீரென்று இவ்வாறு ஒரு பெருந்தொகையான பொருட்கள் இந்த 1 மாத காலத்துக்குள், இல்லாவிட்டால் இந்த 1 வார காலத்துக்குள் கைப்பற்றப்பட்டிருப்பது என்னத்தை சொல்கிறது என்ற கேள்விகள் எழலாம். அண்மை காலமாக இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சற்று குறைய இந்த போதைப் பொருள் பற்றிய பிரம்மாண்டமான பூதாகாரமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதை பற்றி சில விடயங்களை குறிப்பிட வேண்டும், அதுபோல ஒரு சில சந்தேகங்களையும் எழுப்ப வேண்டும். அதை பற்றி விரிவாக இந்த செய்திகளில் பார்ப்போம். இதே போல ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க கிழக்கிலே கடந்த 2 நாட்களாக மேற்கொண்டிருந்த சுற்றுப்பயணத்தின் போது, தேர்தல் பிரசாரங்களின் போது அவர் தெரிவித்த, தன்னுடைய உரைகளில் தெரிவித்த ஒரு சில விடயங்கள் இப்பொழுது சர்ச்சைக்குரிய விடயங்களாக பேசப்படுகின்றன, விவாதிக்கப்படுகின்றன. அதுபோல எதிர்ப்புகளும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அதில் ஒன்று இந்த அடிப்படைவாத முஸ்லீம்கள் பற்றி, சூப்பர் முஸ்லீம்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை பிரயோகமும், அதை பற்றி அவர் எழுப்பிய விடயமும், அதுபோல தன்னுடைய உரைகள் முழுவதும் இந்த ஈஸ்டர் தாக்குதலை பற்றி மட்டுமல்லாமல் அண்மையில் கைது செய்து, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து பின்னர் விடுவிக்கப்பட்ட ருஷ்டி என்ற இளைஞனை பற்றி தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய உரைகளில் குறிப்பிட்டு வந்த ஒன்று. இரண்டாவது முக்கியமான விடயம், இந்த முறை இடம்பெறுகின்ற இந்த பிரதேச சபை மற்றும் நகர சபை, மாநகர சபை தேர்தல்களில் நிதி ஒதுக்கீடு செய்வது பற்றி ஒரு எச்சரிக்கை, ஒரு விதமான மிரட்டல். தன்னுடைய உரையிலேயே ஜனாதிபதியாக இவ்வாறு அவர் தன்னுடைய இந்த கருத்துக்களை சொல்லியிருக்க கூடாது என்று பல பேர் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க, உண்மையான நிலவரம் என்ன, ஜனாதிபதியின் உரையில் அப்படி என்ன சொல்லப்பட்டது போன்ற சில விடயங்களை இந்த நாளில் இந்த செய்தி காணொலியிலே கொண்டு வருகிறேன். இதே போல தேசபந்து தென்னக்கோன் பதவி விலகல் குறித்து சபாநாயகர் இன்றைய நாளில் ஒரு உத்தியோகபூர்வமான தகவலொன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதை பற்றிய செய்திகளையும் பார்க்கலாம். அதே போல கிளிநொச்சியில் 16 மாணவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்ட அந்த நபர், இவர் குறித்து நிறைய எதிர்ப்புகளும் அதுபோல ஒரு சில சந்தேகங்களும் எழுப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது பற்றிய தெளிவுபடுத்தலையும் வழங்க வேண்டியிருக்கிறது, இல்லாவிட்டால் கிடைத்த தெளிவுபடுத்தலையும் உங்களுக்கு தர வேண்டியிருக்கிறது. அவருக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை பற்றியும் சொல்லப் போகிறேன். இன்னும் பல்வேறு செய்திகள் இன்றைய நாளில் இருக்கின்றன. அவை பற்றி விரிவாக பேசுவோம், விவரமாக பேசுவோம்.
அண்மை காலமாக இலங்கையின் பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வருகின்ற போதைப் பொருட்கள் பற்றிய செய்திகள் எங்களுக்கு சொல்வது என்ன? நாங்கள் திரைப்படங்கள் பலவற்றை பார்த்திருப்போம். குறிப்பாக இந்த போதைப் பொருள் வர்த்தகம் பற்றி பல்வேறு விடயங்களை மிக விவரமாக உண்மை தரவுகளோடு கொண்டு வந்த ஒரு தொடர் நெட்ஃப்ளிக்ஸிலே இடம்பெற்று வந்த நார்கோஸ் என்ற தொடர். இது மிக பெரும் போதைப் பொருள் கடத்தல்காரராக அந்த காலத்தில் உலகத்தின் சக்தி வாய்ந்த மனிதர்களில் ஒருவராக கொலம்பியாவில் இருந்து கொண்டு உலகத்தையே ஆட்டிப்படைத்த, ஏன் உலகத்தை ஆட்டிப்படைத்த அமெரிக்காவையே கொலம்பியாவில் இருந்து ஆட்டிப்படைத்த, உலகத்தில் அப்போது 4வது மிகப்பெரிய கோடீஸ்வரராக கருதப்பட்டவரும் உலகத்தின் போதைப் பொருள் சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்பட்டவருமான பாப்லோ எஸ்கோபார். இவர் எத்தகைய சக்தி வாய்ந்தவர் என்று சொன்னால், ஒரு சிறையிலிருந்து அந்த சிறையே தன்னுடைய அரண்மனை போல மாற்றிக்கொள்ளவும் அவரால் முடிந்திருந்தது. அந்த சிறைக்கூடத்துக்கு உலகத்தின் அப்போதைய நம்பர் 1 கால்பந்தாட்ட வீரரான டீகோ மரடோனாவை அழைத்து வந்து ஒரு கண்காட்சி கால்பந்தாட்ட போட்டியை அவர் விளையாட தான் பார்க்கக்கூடிய அளவில் ஏற்பாடு செய்யக்கூடியதாக இருந்தது. ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சிலே கொலம்பிய ஜனாதிபதியை மாற்றக்கூடியதாக இருந்தது. அமெரிக்காவினால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை ஒன்றை உருவாக்கியிருந்தார். ஆனால் திடீரென்று ஏற்பட்ட ஒரு காலகட்டம், கொலம்பியாவில் அமெரிக்கா தன்னுடைய தலையாட்டி பொம்மை அரசாங்கத்தை கொண்டு வர, எஸ்கோபார் அமெரிக்காவுக்கு கடத்தி வந்த பெருந்தொகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அடிக்கப்பட, அமெரிக்கா கொலம்பியாவுக்குள் உள்ளே நுழைந்து எஸ்கோபாரின் போதைப் பொருள் சாம்ராஜ்யத்தை முற்றுமுழுதாக அழிக்க, அதுக்கு பிறகு எஸ்கோபார் எடுத்த நடவடிக்கைகள் மிக கொடூரமானவை. தன்னுடைய போதைப் பொருள் கும்பலை கொண்டு அமெரிக்காவிலும் கொலம்பியாவிலும் பல்வேறு வன்முறை தாண்டவங்களை உருவாக்கியிருந்தார். இது பழைய வரலாறு. இலங்கையிலும் அண்மை காலமாக இடம்பெற்று வந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பலவற்றில் இந்த பாதாள உலக குழுக்களாக சம்பந்தப்பட்டிருந்ததாக அரசாங்கம், போலீஸ் தெரிவித்திருந்தாலும் அதற்கு பின்னே போதைப் பொருள் வர்த்தகம் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்தொருபடி. கடந்த கால அரசாங்கங்கள் பலவற்றை கொண்டு செல்ல இந்த போதைப் பொருள் வர்த்தகமும் உதவி இருந்தது. அதுபோல சர்வதேச ரீதியில் இதற்கான ஒரு வலைப்பின்னல் ஒன்று இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இப்போது திடீரென்று இந்த கைப்பற்றப்பட்டு வருகின்ற போதைப் பொருட்கள் எங்களுக்கு சொல்லுவது என்ன? ஒன்று, போலீசாரின் நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கின்றனவா என்ற கேள்வி எழுகிறது. குறிப்பாக கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்ற கேரள கஞ்சா பெருந்தொகையாக கைப்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது யாழ்ப்பாணத்தில், மன்னாரில் மற்றும் இதர இடங்களில் ஒரு சில இடங்களில் இவ்வாறான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு வந்தாலும் அது பெருமளவில் இருப்பதில்லை. கிலோ கணக்கில் இருக்கின்றன. ஆனால் 1000 கிலோக்கள், பல்லாயிரம் கிலோக்கள் என்று இருப்பதில்லை. ஆனால் கொழும்பிலும் தெற்கு பகுதியிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் இந்த ஒரு சில வாரங்களில் கைப்பற்றப்பட்டு வந்த போதைப் பொருட்களின் பெறுமதி 2000 கோடியை தாண்டி போல தெரிகிறது. ஒரு சில செய்திகளை இங்கே நாங்கள் அவதானிப்பது பொருத்தமானது. ஒரு சில தலைப்புச் செய்திகள், அண்மை காலமாக வெளிவந்த தலைப்புச் செய்திகள். மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையத்தில் 17.8 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. மீன்பிடி படகிலிருந்து போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இது கடந்த 5ஆம் தேதி கொழும்பு மேற்கு பிராந்தியத்தில் நீண்ட நாள் பயணித்த மீன்பிடி படகொன்றிலிருந்து இவ்வாறு பெருந்தொகை போதைப் பொருட்கள் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. தங்காலை குடாவெல்ல என்ற பகுதியில், அதாவது தென் இலங்கை பகுதியிலே 100 கிலோவுக்கும் அதிகமான நிறையுடைய ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தி 2 நாட்களுக்கு முதல் வந்திருந்தது. கிருந்திவெல, வத்தேக பிரதேசங்களைச் சேர்ந்த 34, 35 வயதுடைய 2 பேரை கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் குடாவெல்ல மீன்பிடி துறைமுகத்திலிருந்து பார ஊர்தி ஒன்றில் இந்த போதைப் பொருட்களை கடத்திச் செல்ல முயன்றுள்ளதாக விசாரணைகள் மூலமாக தகவல் தெரிய வருகிறது. இதன் பெறுமதியெல்லாம் கோடிக்கணக்காக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதுபோல இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த போதைப் பொருட்கள் இந்தியாவின் கரையோர பிரதேசங்களில் குஜராத்தில் வைத்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. 1800 கோடி ரூபாய், அதாவது இந்திய ரூபாயில் பெறுமதி வாய்ந்த இந்த போதைப் பொருட்கள் கடலில் வீசப்பட்ட நிலையில் பின்னர் உரியவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதுபோல அந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருந்தன. இதே போல போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட நீண்டகால மீன்பிடி படகொன்று, நீண்டகால பயணங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய மீன்பிடி படகொன்று கைப்பற்றப்பட்டது பற்றிய செய்தி வெளியாகி இருக்கிறது. இதெல்லாம் அநேகமாக தென்னிலங்கை பகுதியில் கடந்த ஒரு சில நாட்களாக கைப்பற்றப்பட்ட விடயங்கள். அதுபோல பல்வேறு இடங்களில் சிறிய அளவிலான போதைப் பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. கடந்த 5ஆம் தேதி இலங்கை கடற்படை மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பணியகம் சேர்ந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இலங்கைக்கு கொண்டு வரப்படவிருந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. இதேவேளை இன்றும் கூட விமான நிலையத்தில் வைத்து பாங்காக்கிலிருந்து வருகை தந்த 3 பேரினால் 45 மில்லியன் ரூபாய்க்கும் அதிக பெறுமதி கொண்ட போதைப் பொருட்கள் இலங்கைகளை கொண்டு வர முயற்சி செய்யப்பட்ட வேளையிலே அந்த போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அந்த 3 சந்தேக நபர்களும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 2 பேர் கொழும்பை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் பதுளையை சேர்ந்தவர் என்றும் இப்பொழுது போலீசார் விசாரணைகள் மூலமாக தெரிவிக்கின்றனர். இதன் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகின்ற நாங்கள் ஊகிக்கக்கூடிய செயற்பாடுகள்,
பெருந்தொகையான போதைப் பொருட்கள் இந்த சித்திரை புத்தாண்டு விடுமுறை காலத்தை குறிவைத்து இலங்கைக்குள்ளே கடல் வழியாக கொண்டு வரப்படவிருந்த நிலையில் கைப்பற்றப்பட்டது பற்றிய தகவல்கள். யாழ்ப்பாணத்தில் கூட சில இளைஞர்கள் மாவா போதைப் பொருட்கள் மற்றும் சிறிய ரக போதைப் பொருட்கள், சிறிய அளவிலான போதைப் பொருட்களோடு அண்மை காலமாக கைப்பற்றப்பட்டிருந்தார்கள், இல்லாவிட்டால் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதே போல கொழும்பு மற்றும் இதர நகரப்பகுதிகள், புறநகர் பகுதிகளில் தம்பதியர் இவ்வாறு போதைப் பொருட்களோடும் ஆயுதங்களோடும் கைப்பற்றப்பட்டது பற்றி சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு வளையம் ஒன்று இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வர்த்தகத்திலும் ஆயுதங்கள் பற்றிய விடயங்களிலும் தொடர்பட்டிருப்பதை நாங்கள் இலகுவாக ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, பெருந்தொகையான போதைப் பொருட்கள் இவ்வாறு கைப்பற்றப்படும் போது உறுதியான தகவல்கள், தரவுகள் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றன. இரண்டாவது, பல பேர் நாங்கள் எல்லோரும் சந்தேகப்படுவது போல இப்படியான போதைப் பொருட்கள் இங்கே அகப்படும் போது இன்னும் ஒரு தொகுதி, இதைவிட அதிகமான பெருந்தொகையான தொகுதி போதைப் பொருட்கள் மக்கள் மத்தியில், சமூகத்தின் மத்தியில் புழக்கத்துக்கு ரகசியமாக விடப்பட்டிருக்குமோ என்ற கேள்வி. இது இளைஞர் சமுதாயத்தை தான் பாதிக்கிறது. இதை கருவோடு வேறறுக்க வேண்டும். இதோடு சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயமாக கைது செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அண்மையில் கூட இந்த போதைப் பொருள் வைத்திருந்தவர் என்ற அடிப்படையில் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்திருப்போம். இதே போல இரண்டாவது முக்கியமான விடயம், கடந்த காலங்களிலும் இப்படியான நீண்ட விடுமுறை நாட்களில் போலீசாரையும் காவல் படையினரையும் கடற்கரையோர காவல் படையினரையும் ஏமாற்றிவிட்டு இலகுவாக இலங்கைக்குள்ளேயே போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அதே பழக்கத்தில் இம்முறையும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அகப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம். எனவே இதன் பின்னணியில் உள்ளவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்களுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களும் பெருமளவில் பணத்தில் புரள்பவராக இருக்கலாம். வர்த்தகர்கள் என்ற போர்வையிலோ, இல்லாவிட்டால் சமூக சேவகர்கள் என்ற போர்வையிலோ, இல்லாவிட்டால் அரசியல்வாதிகள் என்ற விடயத்திலோ அவர்களுக்கு நிச்சயமாக தொடர்பு இருக்கலாம். தகுந்த பாதுகாப்பு அறனின்றி, அதுவும் ஜனாதிபதி ஏற்கனவே நீண்ட காலமாக சொல்லி வந்ததைப் போல இந்த பாதாள உலக கும்பலுக்கு எவ்வாறு இராணுவத்தினருடன் போலீசாருடன் தொடர்பு இருக்கிறதோ அதே போல இந்த போதைப்பொருள் கும்பலுக்கும் உரிய தரப்பினருடன் மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கலாம். அந்த ஓட்டைகள் கண்டறியப்பட்டு அதற்குள்ளே இருக்கின்ற பெருச்சாலிகள் சரியான முறையில் களியெடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்கள் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு வேண்டுகோள். இந்த அரசாங்கம் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. அதை வெற்றிகரமாக தாங்கள் நடத்தி வருகிறோம் என்று பிரகடனம் செய்து வருகிறது. எனவே இந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கத்தினால் உறுதிப்பட மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே முன்வைக்கிறோம். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே பிரேரணை ஒன்று கொண்டு வரப்பட்டது. இதற்கான குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் பரிந்துரைகள் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது பற்றிய விடயங்கள் கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே பேசப்பட்டன. எனவே இந்த குழுவை நியமிப்பதற்கான பரிந்துரைகள் இப்பொழுது சபாநாயகர் மூலமாக, சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரமரத்ன மூலமாக இப்பொழுது அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த மூவர் அடங்கிய குழுவை நியமிப்பதற்கான பரிந்துரை நாடாளுமன்றத்திலே அண்மையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த குழுவுக்கு பிரதம நீதியரசரால் 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும். அதுபோல தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவரும் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான விடயம். மத்திய உறுப்பினர்கள் 2 பேரும் முறையே பிரதமரினாலும் எதிர்க்கட்சி தலைவரினாலும் நியமிக்கப்படுவார்கள். அதுக்கு பிறகு அந்த 2 பேரும் கூட நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக அமைய வேண்டும். இந்த 3 பேர் அடங்கிய குழுவினர்களின் விடயங்களின் விசாரணைகளின் அடிப்படையில் சபாநாயகருக்கு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்படும். அதன் மூலமாக ஜனாதிபதியிடம் அவர் பரிந்துரை செய்வார் இந்த பதவி நீக்கம் குறித்து. எனவே இது பற்றிய முதற்கட்ட நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதேவேளை கிளிநொச்சியில் இடம்பெற்ற பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள், சிறுவர்கள் மீதான சம்பவங்கள், இது நிச்சயமாக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியவை. 10 தொடக்கம் 13 வயதான 16 சிறுவர்கள் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கின்ற விடயம். எனவே இவருக்கு நீதிமன்றம் இப்பொழுது வழங்கியிருக்கின்ற மிக முக்கியமான தண்டனை அறிவிப்பு குறித்த ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. நீதிமன்றம் இந்த நாளில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் இவரை 14 நாட்களில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. இன்று 14ஆம் தேதி புதுவருட தினமாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் கிளிநொச்சியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கின்ற 16 சிறுவர்களை தொடர்ச்சியாக விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் என்று சிற்றூழியராக பதவியிலே சேர்க்கப்பட்ட இவர் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தியதாக தெரிய வருகிறது. இதன் காரணமாக அந்த சிறுவர்களின் மனோநிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பல பேர் பின்னர் போலீசாரின் விசாரணை என்ற பெயரிலே தொடர்ச்சியாக அழைக்கப்பட்டு அவர்கள் துன்புறுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன. இதையடுத்து மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த விடயத்தை பொறுப்படுத்திக் கொண்டதன் அடிப்படையில் தான் போலீசார் இப்பொழுது உடனடி நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். பல நாட்கள் மறைந்திருந்தவர் நேற்று 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே இந்த நாளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையிலே இவருக்கு 2 வாரங்கள் விளக்கமறியல் வழங்கப்படுகின்றது. சிறுவர்களிடமிருந்து போலீசார் பெற்றுக்கொண்ட வாக்குமூலங்களின்படி 16 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதேவேளை வெளியான ஒரு சில செய்திகள் மற்றும் எனக்கு கிடைத்த ஒரு சில கமெண்ட்ஸ் மூலமாக கிளிநொச்சியின் ஒரு அரசியல்வாதியோடு இவருக்கு தொடர்பு இருப்பதாக பல்வேறுபட்டோரும் சந்தேகங்களை வெளியிட்டிருந்தார்கள். அதுபோல சில சமூக வலைத்தள பதிவுகள் குறிப்பிட்ட ஒரு அரசியல் பிரமுகரை குறிவைத்து இலக்காக கொண்டு செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதையடுத்து இதை பற்றிய விடயங்களை ஆராய்ந்த வேளையில் குறிப்பிட்ட அந்த அரசியல் பிரமுகர் உத்தியோகபூர்வமாக இந்த விடயத்தை குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளியிடாவிட்டாலும் அவர் தரப்பினர்
தங்களது நியாயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இவருக்கு எந்த விதத்திலும் தாங்கள் அடைக்கலம் கொடுத்ததோ இல்லாவிட்டால் இவர் குறித்த அரசியல் கட்சி சார்ந்தவரோ கிடையாது. அதுபோல அந்த அரசியல் பெறுபவர் எந்த விதத்திலும் இவருக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தவில்லை, அவரின் காரணமாக பாடசாலையில் நியமனம் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றார். எனவே இது குறித்து விசாரணைகள் ஏதாவது இடம்பெற்றால் கூட அதில் அவர் தாராளமாக தன்னுடைய விடயங்களை வெளிப்படுத்த காத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இது பற்றிய விடயங்களை உறுதிப்படுத்தப்பட்ட தரவுகள் இல்லாமல் அவதூறாக பரப்புவது உண்மையில் தவறான ஒரு விடயம். அதுபோல ஆதாரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீதிமன்றம் மூலமாகவோ இல்லாவிட்டால் போலீசார் மூலமாகவோ இந்த விடயங்களை வெளிக்கொண்டு வரலாம். காரணம் தேர்தல் காலம் என்ற காரணத்தால் யார் மீது இலகுவாக பல பேர் குற்றம் சுமத்திவிட்டு செல்ல முடியும் என்ற அடிப்படையிலேயே இந்த விடயத்தை தெளிவாக எனக்கு கிடைத்த தரப்புகளின் அடிப்படையிலான நியாயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பித்திருக்கிறேன். கடந்த 2 நாட்களாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்காக அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த 3 மாவட்டங்களிலும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். குறிப்பாக இதிலே முக்கியமாக அக்கரைப்பற்று, மட்டக்களப்பு மற்றும் கிண்ணியா போன்ற இடங்களில் நிகழ்த்திய உரைகள் முக்கியமானவை. அக்கரைப்பட்டுக்கு சென்றிருந்தேன். විශාල ප්‍රසාදයක් සහ බලාපොරොත්තුවක් මුස්ලිම් ජනතාව තුළ පෙළගැහිලා ஒரு තිබෙනවා. பாரிய எதிர்பார்ப்பும் வரவேற்பும் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. අද මෙතන இங்கு දෙමළ සහෝදරු සහෝදරියන්, தமிழ் சகோதர சகோதரிகள், සිංහල සහෝදර සහෝදරියන්, சிங்கள சகோதர சகோதரிகள், මුස්ලිම් සහෝදර සහෝදරියන් முஸ்லிம் சகோதர சகோதரிகள் මේ සියලු දෙනා එක තැනකට ඇවිල්ලා තියෙනවා. அனைவரும் ஒன்றாக இருக்கின்றனர். இந்த எல்லா இடங்களிலும் அவர் நிகழ்த்திய உரைகளின் போது தமிழ் மொழிபெயர்ப்பும் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக 3 முக்கியமான விடயங்களை அவர் தொட்டுக்காட்ட தவறவில்லை. ஒன்று, முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இப்பொழுது புதியதாக எழுந்திருக்கின்ற அடிப்படைவாத விடயம். ஆனால் அதற்காக தாங்கள் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகள் எல்லா முஸ்லிம்களையும் குறிவைத்து அல்ல. குறிப்பிட்ட விடயங்கள் மீண்டும் இடம்பெற்றுவிடக்கூடாது, கடந்த கால அரசாங்கங்களில் இடம்பெற்ற தவறுகள் மீண்டும் இடம்பெற்றுவிடக்கூடாது என்ற விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்து வருகிறார். ஜேவிபி இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி தேர்தலுக்கு முதல் எவ்வாறு முன்னைய அரசாங்கங்களை குற்றம் சுமத்தியதோ அதே போல மீண்டும் மீண்டும் முன்னைய அரசாங்கத்தை குற்றம் சுமத்தியே, முன்னைய அரசாங்கங்களை குற்றம் சுமத்தியே இந்த பிரசாரங்களை மேற்கொண்டு வருகிறது. அதுபோல அது பற்றிய எச்சரிப்புகளை மக்களுக்கு கொண்டு வருகிறது என்று மக்கள் கூற தலைப்பட்டிருக்கின்றார்கள். இதே போல ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களில் தொடரப்பட்டவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள், ஊழல் செய்தவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்று கிழக்கு மாகாணத்தில் உரையாற்றிய போது உங்கள் பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களும் இப்பொழுது உள்ளே இருக்கின்றார்கள் என்று அவர் பிள்ளையானையும் வியாழந்திரனையும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இதே போல இந்த விடயங்கள் குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற வேளையில் அதற்கு தாங்கள் மிக தெளிவாக சட்டத்தை இப்பொழுது அமுல்படுத்தி இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். ருஷ்டியின் கைது மற்றும் விடுவிப்பு தொடர்பாகவும் அவர் குறிப்பிட தவறவில்லை. இப்படியான விடயங்களின் போது அவர் சூப்பர் முஸ்லீம் என்ற ஒரு பதம் ஒன்றை பயன்படுத்தியது அடிப்படைவாத சித்தாந்தங்களில் மக்களை தள்ளுகின்ற, அவர்களை சிதைக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது என்ற விடயத்தை பயன்படுத்தியது இப்பொழுது ஒரு சில சலசலப்புகளை முஸ்லிம் சமூக மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. අපිට සමහර වාර්තාවෙ මිතර මම ඔබට අද කියන්නම්. நமக்கு சில அறிக்கைகள் வந்தது, நான் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன். ඔබ දන්නවා යම් අන්තවාදී මතවාදයක් මුස්ලිම් සමාජය තුළ ගොඩනගමින් තිබෙනවා. ஒரு සුපර් මුස්ලිම් කියන නාමයෙන්. சூப்பர் முஸ்லிம் என்ற பெயரில் ஒரு சில அடிப்படைவாத விடயங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்குள் தற்பொழுது உருவாகி இருப்பதாக அறிக்கைகள் வந்திருந்தது. ඒක පොදු මුස්ලිම් ජනතාවගේ කැමැත්තද? அது பொது முஸ்லிம் மக்களது விருப்பமா? පොදු මුස්ලිම් ජනතාවගේ ආගමට ඔවුන්ගේ සංස්කෘතියට හිත කරද? அது உங்களது பொது முஸ்லிம் மக்களது மார்க்கத்திற்கும் உங்களது கலாச்சாரத்திற்கும் சாதகமானதா? නබිනායකතුමා විසින් நபிகள் நாயகம் அவர்கள் කෙදිනකවත් எங்காவது කිසි තැනකවත් ஒரு வேளையிலும் නොකියන ලද කරුණු මත சொல்லாத விடயத்தை வைத்துக் கொண்டு විකෘති අන්තවාදී ප්‍රවණතාවයක් කරනවා. விகாரமான அடிப்படைவாத செயற்பாடுகளை எடுத்துச் ඒක செல்கிறார். අනතුරුදායක නැද්ද? அது பிரச்சனைக்குரிய விடயம் தானே. ඒවට විරුද්ධව ආරක්ෂා ක්‍රියාමාර්ග ගන්න ඕනේ නැද්ද? அதற்கு எதிராக நாங்கள் செயற்பட வேண்டும் தானே. අපි එහෙම ගන්නවා. நாங்கள் அவ்வாறு செய்கின்றோம். இந்த சூப்பர் முஸ்லீம் என்ற விடயத்தை பற்றி ஜனாதிபதி குறிப்பிடும் போது வாட்ஸ்அப்பிலே கொண்டு செல்லப்படுகின்ற பிரசாரங்கள் அதை தாங்கள் அவதானித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்ட தவறவில்லை. எனவே இந்த கட்டமைப்புகள் இஸ்லாமியர்கள் உள்ளே மட்டும்தான் இருக்கிறதா என்பது போல அவர் எழுப்பிய அந்த விடயமும் அதுபோல முஸ்லீம் மக்களை பார்த்து தங்களுக்கான வாக்குகளை தருவதற்கான நியாயப்பாடு இதுதான், உங்களது முஸ்லீம் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்று அவர் குறிப்பிடுவதும், வடக்கிலே அமைச்சர் சந்திரசேகரன் தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் கட்சிகள் தமிழன் என்று உசுப்பேத்தி வாக்குகளை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று குறிப்பிடுவதும் பெரிய அளவில் வேறுபாடான விடயங்கள் அல்ல என்பதையும் நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. இதுவெளியில் சூப்பர் முஸ்லீம் என்ற பதம் முதல் தடவையாக பயன்படுத்தப்பட்டது எப்போது என்று சொன்னால், இது இலங்கை அரசாங்கத்தினால், முன்னைய அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட சில இஸ்லாமிய அமைப்புகள் பற்றிய செய்திகள் 2021ஆம் ஆண்டு வெளியானவை. 2021ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே பல்வேறு அமைப்புகள், குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் என்று கருதப்படுகின்ற 11 அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருந்தன.
அப்போதைய சட்டம் அதிபர் தப்புல டி லிவேராவினால் விடுக்கப்பட்ட விசேட அறிவித்தலின் அடிப்படையில் 11 அமைப்புகள் இவ்வாறு தடை செய்யப்பட்டன. யூடிஜே, சிடிஜே, எஸ்எல்டிஜே மற்றும் ஏசிடிஜே போன்ற தவ்ஹீத் ஜமாத் அமைப்புகளோடு அல் கொய்தா சேவ் த பேர்ல்ஸ் என்று சொல்லி நிதி சேகரிக்கின்ற அமைப்பு, அது அண்மையில் கூட ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்ட அல் ஜசீரா தொலைக்காட்சியின் பேட்டியிலே கூட அந்த விடயத்தை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. இதோடு சேர்த்து 11வது அமைப்பாக அங்கே பெயரிடப்பட்டிருந்தது சூப்பர் முஸ்லீம் என்ற அமைப்பு. எனவே மீண்டும் இப்பொழுது சூப்பர் முஸ்லீம் என்ற பெயர் வந்து சேர்கிறது என்றவுடன் இது வேண்டத்தகாத ஒரு விடயத்தை மீண்டும் முஸ்லீம் சமூகத்தின் மீது திணிக்கின்ற ஒரு செயற்பாடோ என்ற கேள்வியையும் இப்பொழுது எழுப்பியிருக்கிறது. அடிப்படைவாத உணர்வுகள் தனியே இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்ற அடிப்படையில் இவர் இந்த உரையை நிகழ்த்துகிறார். தெற்கிலே முஸ்லிம்களுக்கு எதிராக இடம்பெற்று வந்த அந்த பிரிவினவாத கோஷங்கள், இனவாத சிக்கல்கள், அந்த விடயங்களை பற்றி ஜனாதிபதி பெரிய அளவில் தொட்டுக்காட்டவில்லை என்பதை அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். கடந்த காலங்களில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற கொடுமைகளை பற்றி ஜனாதிபதி நன்றாக அறிந்தவர் என்ற அடிப்படையில் ஜஹ்ரான் என்ற ஒருவர் இல்லாவிட்டால் ஒரு சிலர் எழுப்பிய இந்த அடிப்படைவாத விடயங்களை மட்டும் மையமாகப்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த விடயங்களை கொண்டு வருவதும், இப்பொழுது சூப்பர் முஸ்லீம் என்பது ஒரு புதிய அடிப்படைவாதமாக இங்கே உருவாக்கப்பட்டது போல ஜனாதிபதியினால் சொல்லப்படுவதும் அவர்கள் மத்தியில் சில கேள்விகளையும் அதுபோல சில விமர்சனங்களையும் உருவாக்கி இருக்கிறது என்பது உண்மை. மட்டக்களப்பு கூட்டத்திலே இவ்வாறு அவர் உரையாற்றும் போது ருஷ்டியின் கைதை பற்றியும் அவர் சொல்லுகின்ற வேளையில் அவர் இணையம் மூலமாக, யூடியூப் மற்றும் இதர சமூக வலைத்தளங்கள் மூலமாக தானாக உந்தப்பட்டு இப்படியான விடயங்கள், இந்த அடிப்படைவாத சிக்கலிலே அகப்பட்டு கொண்டார். அதை திருத்துவதற்காகவே, அவரை தன் நல்வழிப்படுத்துவதற்காகவே அவரது கைது இடம்பெற்றிருந்தது. இது குற்றமா என்று மக்கள் மத்தியில் கேட்டு அந்த விடயங்களை நியாயப்படுத்த முனைவதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த கைதும் விடுதலையும் ஒரு அரசியல் பிரசாரமாக ஜனாதிபதியினால் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டும் இப்பொழுது எழுப்பப்படுகிறது. நாங்கள் அந்த தாக்குதலை தடுப்பதுதான் அரசாங்கத்தின் பொறுப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களை கைது செய்தோம். මේ තරුණයා පිළිබඳ ප්‍රශ්නෙත් එහෙම ආවේ. இந்த இளைஞர் தொடர்பான பிரச்சனையும் அவ்வாறான பிரச்சனை. ලංකාවේ ප්‍රධාන සුපර් මාකට් එකකට ගිහිල්ලා இலங்கையின் ஒரு பிரதானமான சூப்பர் மார்க்கெட் ஒன்றுக்கு சென்று රහසේ ரகசியமாக ස්ටික් එකක් කලවනවා. ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுகின்றார். අපි ඒක පිළිබඳ පරීක්ෂණ කරනවා. நாங்கள் அது தொடர்பான விசாரணையை மேற்கொண்டோம். පරීක්ෂණ කරලා ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. அதன் மூலமாக கைது செய்தோம். ඔහු අත්අඩංගුවට ගන්න අපි ඔහු ගැන පරීක්ෂණ කරනවා. அதற்கு பின்னர் அவர் தொடர்பான விசாரணையை ඔහුගේ மேற்கொள்கிறோம். දුරකථනයේ සියලු ඩීටේල් අපි බලනවා. அவரது தொலைபேசி அறிக்கையினை நாங்கள் பார்க்கின்றோம். විශාල විවිධ සංවිධානත් එක්ක විශාල සබත්තාවයන් තියෙන බව අපිට එළිදරව් වෙන්නේ නැහැ. பல்வேறு தரப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு இருப்பது தொடர்பாக நமக்கு வந்து தகவல் கிடைக்கவில்லை. එහෙත් இருந்தாலும் පෞගේ ප්‍රහාරයට සම්බන්ධ වුණු අයත් එක්ක දුරකථනෙන් අමතා තිබෙන බවට සමහර වාර්තා තිබුණා. பல்வேறு தரப்பட்ட தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்ட கடந்த காலங்களில் தாக்குதல் மேற்கொண்டவர்களுடனான அந்த தொலைபேசி கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற தொடர்பான விடயங்கள் சில இருந்தது. නමුත් ඒක මත නෙමෙයි අපි පරීක්ෂණ කරේ. ஆனால் நாங்கள் அந்த அடிப்படையில் இல்லை நாங்கள் அந்த விசாரணை மேற்கொண்டது. ඔහුගේ සමාජ ජාල භාවිතාව බැලුවා. அவரது சமூக வலைத்தள பாவனையை பார்த்தோம் என்றால் ඔහු ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තියෙන තරුණයෙක්. அவர் ஒரு 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 சுய ரீதியான தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இளைஞர். YouTube බලලා, யூடியூப் பார்த்து, සමාජ මාධ්‍යවල යන කරුණු දිහා බලලා சமூக வலைத்தளங்களில் செல்லும் அந்த செய்திகளை பார்த்து ඔහු ස්වයන්ව අභිප්‍රේරණයට වෙලා තිබුණා. அவர் சுயமான ஒரு தாக்கத்திற்குள் உள்ளாக்கப்பட்டிருந்தார். ඔහු ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා. அவரோட சுய ரீதியான தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். ඔහුගේ දෙමව්පියන්ට අපි ඔහු පෙන්නුවා. அவர்களது பெற்றோருக்கு நாங்கள் இதனை காட்டினோம். දෙමව්පිය ස්තුතිවන්ත වුණා. பெற்றோர்கள் நன்றியை தெரிவித்தார்கள். දරුවා බේරාගැනීම පිළිබඳව. பிள்ளையை காப்பாற்றிய தொடர்பாக. ඒකයි අපි අත්අඩංගුවට ගත්තේ. அதான் நாங்கள் கைது செய்திருந்தோம். ඒක මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු මෙහෙයුමක්ද? அது முஸ்லிம் மக்களை இலக்கு வைத்து செய்யப்படும் ஒரு නෑ, එවැනි செயற்பாடு. සිදුවීමක් වැළැක්වීම සඳහා ගත යුතු ක්‍රියාමාර්ග. அதனை தடுப்பதற்காக செய்த ஒரு விடயம். குறிப்பாக ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர் போன்றோர் நாட்டுக்கு பொதுவானவர்கள். அவர்கள் கட்சி அரசியலை தாண்டியவர்கள் என்ற அடிப்படையில் இவர்கள் தேர்தல் பிரசாரங்களில் வந்திருக்க கூடாது. சபாநாயகர் வரவில்லை, ஆனால் ஜனாதிபதியும் பிரதமரும் கூட எடுத்துக்காட்டாக இருந்திருக்க வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களிலிருந்து தாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை காண்பிப்பது இப்படியான இடங்களில் தான். எனவே அவ்வாறு ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவாவது இம்முறை தேர்தல் பிரசாரங்களிலிருந்து விலகி இருக்கலாம் என்பதும் பொதுவாக மக்கள் மத்தியில் கேட்கப்படுகிற விடயம். ஆனால் ஜனாதிபதியும் சாதாரண ஒரு அரசியல் பிரமுகர் போல, இல்லாவிட்டால் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் போலவே நடந்து கொள்கிறார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸை கடுமையாக விமர்சித்திருந்தார். இதேபோல மட்டக்களப்பில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது கடந்த காலங்களில் தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவில் தங்களுக்கு பொது தேர்தலில் வாக்குகள் கிடைக்கவில்லை. தங்களுடைய கொடி சற்று தாழ்வாகத்தான் மட்டக்களப்பிலே பறந்தது. இம்முறை அந்த குறையை நீக்கி தங்களுக்கு அதிகளவு வாக்குகளை தாருங்கள் என்று சொல்லி அவர் நேரடியாகவே மக்களிடம் கேட்கின்றார். இதே போல இதை தாண்டி மிக பெரும் சர்ச்சையாக அமைந்த ஒரு விடயம், ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தங்களுக்கான நிதி ஒதுக்குதல் மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகிறது.
அதாவது மாநகர சபைகள் மற்றும் நகர சபைகள் பிரதேச சபைகளுக்கான நிதி ஒதுக்கீடு மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகிறது. எனவே தங்களுக்கு வாக்களித்து தங்களுடைய அரசாங்கங்களை இல்லாவிட்டால் தங்களுடைய ஆட்சியை அந்த மாநகர சபைகள் பிரதேச சபைகள் மற்றும் நகர சபைகள் போன்ற உள்ளூராட்சி சபைகளில் உருவாக்காவிட்டால் தங்களால் நிதி ஒதுக்கப்படுவது சிரமமாக இருக்கும். தங்களால் சந்தேகம் இல்லாமல் நிதியை ஒதுக்க முடியாது என்று சொல்லி ஒரு விதமான மிரட்டல் துணியில் எச்சரிக்கை உரை விடுத்திருப்பது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இதை எடுகோலாக வைத்து பல்வேறு ஜனாதிபதியின் உரையை விமர்சித்ததையும் அதுபோல தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் இல்லாவிட்டால் தேசிய மக்கள் சக்தியின் ஒவ்வொரு பிரதேச அமைப்பாளர்கள் இதை இதை முன்னோடியாக எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி பாணியில் தாங்களும் வாக்களிக்காவிட்டால் தங்களுக்கு மாநகர சபை நகர சபை பிரதேச சபை ஆகியவற்றை வழங்காவிட்டால் நிதி கிடைக்காது, நீங்கள் அனாதையாக நிற்க வேண்டியிருக்கும் என்று மக்களை மிரட்டுகின்ற துணியில் வாக்குகளை கேட்கின்ற ஒரு வித்தியாசமான அரசியலையும் நான் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நான் இதிலே மட்டக்களப்பு கூட்டத்திலே ஜனாதிபதி உரையாற்றும் போது இது பற்றி சொன்ன அந்த பகுதியை அப்படியே முழுமையாக உங்களுக்கு தருவது பொருத்தமாக இருக்கும். காரணம், இது பற்றி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கலாம். ஜனாதிபதி என்ன தொனியிலே அந்த விடயத்தை சொல்லியிருந்தார், அப்படி தரமாட்டேன் என்று மிரட்டுவது ஜனாதிபதி என்ற பதவிக்கு அழகானதா? இந்த கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கலாம் இல்லையா? எனவே விமர்சனம் என்று வரும்போது அது சரியானதாக இருக்க வேண்டும். தனியே அவர் சொன்ன ஒரு சில விடயங்களை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கொண்டு சொல்வதாக இருந்துவிடக் கூடாது என்ற அடிப்படையில் ஜனாதிபதியின் அந்த உரையை அப்படியே பிரதி அமைச்சர் அருண்குமார ஹேமச்சந்திர அவர்களது மொழி பெயர்ப்போடு உரை பெயர்ப்போடு அப்படியே உங்களுக்காக கொண்டு வருகிறேன். மக்களது வாழ்க்கையுடன் புன்னிப்படைந்த பல்வேறு தரப்பட்ட வேலை, ஆனால் இருக்கின்ற பணம் போதாது. අපිට සල්ලි ටිකක් දෙන්න කියලා. அப்படின்னு சொல்ல மத்திய அரசாங்கத்திடம் கேட்கணும், எங்களுக்கு இந்த இதுக்கு வந்து காசு காணாது, எங்களுக்கு இந்த பணத்தை பெற்றுக் கொடுங்கள். අපි හිතමු මෙහෙම. நாங்கள் இப்படி யோசிப்போமே. මඩකලපු නගරේ කොන්ක්‍රීට් පාරක් දාන්න තියෙනවා. மட்டக்களப்பில் வந்து கான்கிரீட் ரோடு ஒன்று போடணும். நகர சபாවේ සල්ලි මදි. மாநகர சபையில காசு காணாது. මහා ආණ්ඩුව අපෙන් ඉල්ලනවා. மத்திய அரசிடம் கேட்கிறார்கள். අපි මොකද කරන්නේ? நாங்க என்ன செய்வோம்? කොන්ක්‍රීට් පාරට කොන්ක්‍රීට් දාන්න යෝජනාවක් ඇවිල්ලා තියෙනවා කියලා ඉස්සලම් බලනවා. முதல்ல நாங்கள் பாப்போம் கான்கிரீட் போடுறதுக்கான அந்த முன்மொழிவு வந்திருக்காங்க. ඊළඟ බලන එවලා තියෙන්නේ කවුද? அதுக்கு பிறகு பாப்போம் யார் அனுப்பி இருக்காங்க. ප්‍රශ්නයක් නැහැ. ජාතික ජන බලවේගී නගර සභාවක්ම තමයි මඩකලපුවේ තියෙන්නේ. එහෙනම් බය වෙන්න දෙයක් නැහැ. SP ආගෙන දිනනවා. அப்படி சொல்ல கண்ணை மூடிட்டு தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தான். ඇයි අපිට විශ්වාසයක් තියෙනවා. අපිට විශ්වාසයක් තියෙනවා ඒ කොන්ක්‍රීට් එක පාරටම යන බව. அது எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது வந்து அந்த கான்கிரீட் வந்து ரோட்டுக்கே போகும்னு சொல்ற நம்பிக்கை தேசிய மக்கள் சக்தியின் வழியா எங்களுக்கு. හරි නගර සභාව තියෙන වෙන කෙනෙක් අතේ. இந்த மாநகர சபை வேற யார்ட்டையும் இருக்குது. පරණ කට්ටිය අතේ. பழைய ஆட்கள்னு சொல்லுவோமே. එතකොටත් කොන්ක්‍රීට් පාරට සල්ලි ඉල්ලනවා. அப்படின்னு சொல்லக்குள்ளே கான்கிரீட் ரோட்டுக்கு காசு கேக்குறாங்க. අපි බලනවා මොකද්ද? நாங்க என்னத்தை பாப்போம்? පාරට කොන්ක්‍රීට් කොච්චරද සාක්කුවට කොච්චරද? ரோட்டுக்கு எவ்வளவு போகும், பொக்கெட்டுக்குள்ள எவ்வளவு போகும்னு பாப்போம். දෙන්න ඕනද? நான் கொடுக்கணுமா? මධ්‍යම ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැතුව සල්ලි ආරක්ෂා කරලා, மத்திய அரசாங்கம் வந்து களவெடுக்காம காசை வந்து பாதுகாக்குது. නාස්ති කරන්නේ නැතුව සල්ලි ආරක්ෂා කරලා, வீண் விரயம் செய்யாம பாதுகாக்குது. දේශීය ආදායම් දෙපාර්තමේන්තුව සතිපතාක් ඇඳවලා ආදායම් උපයගෙන, வருமான வரி திணைக்களத்தை கொண்டு நாங்கள் வந்து சரியான வகையில் රේග දෙපාර්තමේන්තුව නිසිපතාක් ඇඳවමින් ආධාර උපයගෙන, நாங்கள் வந்து சுங்க திணைக்களத்தை கொண்டு நாங்கள் விசாரிச்சு අපි கொண்டு සල්ලි එකතු කරනවා. நாங்கள் காசை சேர்க்கிறோம். එකතු කරලා මඩකලපුව නගර සභාවට එවනවා. நாங்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு அனுப்புறோம் හොරකම් කරන්න. இங்க களவெடுக்க. එවන්න ඕනද? நாங்க அப்படி அனுப்பணுமா? අන්තියනොද බලන්න ඕනේ මෙවන්න. உங்களுக்கு கொம்பு இருக்கான்னு பார்க்க. එවන්නේ මතක තියාගන්න. நாங்க அனுப்ப மாட்டோம். හොරකම් කරන්න සතයක් මඩකලපුව නගර සභාවට මහා ආණ්ඩුවෙන් එවන්නේ. களவெடுக்கிறதுக்கான ஒரு சதத்தை நாங்க கொடுக்க போறோம். එහෙනම් මඩකලපුව මහනගර සභාව அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாநகர சபை අපේ ජාතික ජන බලවේග කට්ටිය අතේ නම් තියෙන්නේ. எங்க தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் கையில අපිට இருக்கு. විශ්වාසයි. எங்களுக்கு விசுவாசம். යෝජනාව ඇස් පියාගන්න අනුමත කරලා සල්ලි වන්න පුළුවන් සතයක් හොරකම් කරන්නේ නැති නාස්ති කරන්නේ නැති නගර සභාව. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் வந்து காசை கொடுக்கலன்னு சொல்ல களவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற விசுவாசம் அங்க இருக்கு. එහෙනම් හැදෙන්න ඕන මොන නගර සභාවක්ද? அப்படி சொல்ல என்ன மாதிரி நகர சபை இருக்கணும்? ආණ්ඩුව හොරකම් කරනවා. மேல வந்து සමහර ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மத்திய அரசாங்கம் களவெடுக்கிறேல නගර සභාව හොරකම් කරනවා. நகர சபை களவெடுக்கும். ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නේ. மத்திய அரசாங்கம் வீண் விரயம் செய்யாது. නගර සභාව නාස්ති කරනවා. நகர சபை வீண் விரயம் செய்யும். එහෙම නගර සභාවක් හදලා වැඩක් නැහැ නේ. அப்படி நகர சபையை உருவாக்கி வேலை. එහෙනම් හදන්න ඕන මොකද්ද? அப்படின்னா என்ன செய்யணும்? ආණ්ඩුව හොරකම් කරන්නේ மேல அரசாங்கம் களவெடுக்காது. නගර සභාව හොරකම් කරන්නේත් නැහැ. நகர சபையும் களவெடுக்காது. ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නැහැ. அரசாங்கம் வந்து வீண் விரயம் செய்யாது. නගර සභාව නාස්ති කරන්නේත් නැහැ. நகர சபை வீண் விரயம் செய்யாது. ආණ්ඩුව ජනතාවගේ වැඩ කරනවා.
அரசாங்க மக்களுடன் வேலை செய்யும். නගර සභාව ජනතාවක වැඩ කරනවා. நகர சபை மக்களுடன் வேலை செய்யும். අන්න එහෙමනම් හදන්න ඕන කාගේ නගර සභාවක්ද? அப்படின்னு சொல்லக்குள்ள வந்து என்ன மாதிரி ஒரு நகர சபை உருவாக்கணும்? ඒකට හදන්න ඕනකම තිබෙන්නේ அதுக்கு உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ජාතික ජනබලවේගයේ නගර සභාවක්. தேசிய மக்கள் சக்தி நகர சபை. ඒ නිසා ගොඩක් කතා අවශ්‍ය නැහැ. அப்படின்னா நிறைய கதை தேவையில்லை. ආණ්ඩුවට සමාන්තරව அரசாங்கத்துக்கு சமாந்தரமாக ආණ්ඩුව වැඩ කරනකොට அரசாங்கம் வேலை செய்யக்குள்ள නගර සභාව කකුලෙන් අදිනවා. நகர சபை வந்து கால்ல இழுக்கு. එහෙම නගර සභාව හදන්න එපා. அப்படி காலை பிடிச்சு இழுக்கிற ඒ නිසා මේ මඩකලපු දිස්ත්‍රික්කයේ ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் නගර සභාව நகர சபை ප්‍රාදේශ සභාව பிராதேசிய சபை මේ ඔක්කොම බාර දෙන්න ඕන. இந்த எல்லாத்தையும் நான் கொடுக்கணும். ජාතික ජනබලවේගයට කියලා අපි ඉල්ලනවා. தேசிய மக்கள் சக்தியை கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்கிறோம். විශේෂයෙන්ම යුතුයකමක් තියෙනවා මඩකලපුවට. விசேடமான ஒரு 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 தேவை இருக்கின்றது. පෞගිය මහචන්දදී கடந்த பொது தேர்தல்ல රට පුරා සියලු දිස්ත්‍රික්ක இலங்கையில எல்லா மாவட்டத்திலையும் ජාතික ජනබලවේගයේ කොඩිය ඔසවනකොට தேசிய மக்கள் சக்தி வெள்ளக்குள்ள මඩකලපුවේ කොඩිය ටිකක් යටින් තිබ්බේ. மட்டக்களப்புல வந்து கொடி கொஞ்சம் கீழான் இருந்தது. හරි නෑ නේද ඒක? அது கொஞ்சம் சரியில்லை தானே. මොකද හිතන්නේ? என்ன நினைக்கிறீங்க? ඒක හොඳද? அது நல்லமா? මං අර කලින් කියපු ඔක්කොම ප්‍රතිඵල ලැබෙන්නේ මොකක් නිසාද? நான் சொன்ன அந்த முதல்ல சொன்ன எல்லா பிரதிபலனும் ஏன் கிடைக்கிற? අනිත් දිස්ත්‍රික් වලින් අපි දිනවපු නිසා. நாங்க எல்லா மாவட்டத்திலையும் வெண்டபடியா. දැන් එනම් සාධාරණීට කරන්න තියෙනවා. அப்படினால இப்ப வந்து அந்த ஒரு நியாயத்தை வந்து உறுதிப்படுத்தணும். හරි මහා ඡන්දෙදී අපි ආවේ නෑ. හා நான் வரையிலன்னு சொல்லுவோமே வந்து பொது தேர்தல்ல අපි කරන වැඩ ගැන සැකයක් තිබ්බා. හා நாங்கள் செய்யற வேலை தொடர்பா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது வைப்போமே. මොකක් වෙයිද කියලා හිතා ගන්න බැරුව හිටියා. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருந்தது ආ வைப்போமே. මහා ඡන්දෙට කමක් නෑ. பொது தேர்தலுக்கு பரவாயில்லை. හැබැයි මේ ඡන්දෙට ஆனா இந்த தேர்தல்ல අපි ආවා. நாங்க வந்திருக்கோம். කරන වැඩේ පෙන්නලා තියෙනවා. செய்யற வேலையை சொல்லி இருக்கிறோம். කට්ටි අත්අඩංගුවට තරම් තියෙනවා. ஆக்களை வந்து கைதும் වැඩ செய்திருக்கோம். ටික පරන් අරගෙන තියෙනවා. நாங்கள் வேலையை துவங்கி இருக்கோம். එහෙනම් මේ ඡන්දෙදී ஆகவே இந்த தேர்தலில் දිනවන්න ඕන මොකද්ද? யார வெல்ல வைக்கணும்? ජාතික ජනබලවේගයට தேசிய மக்கள் මේ சக்தி. මඩකලපුව දිස්ත්‍රික්කයේ இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் සියලු ප්‍රාදේශ සභා නගර සභා බාර දෙන්න කියලා මං ඉල්ලමින් எல்லா නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැම දිනාටම. නන්රි වණක්කම් අස්ලාම් අලයිකුම්. எல்லா பிரதேச சபை நகர சபையும் உங்களுக்கு வழங்க சொல்லி கேட்டுக்கொண்டு நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். என்றாலும் ஒரு எடுத்துக்காட்டான ஆட்சியாக இருக்க வேண்டிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தலைமையிலான ஆட்சியிலும் அதுவும் ஜனாதிபதியே பொது மேடையில் ஒன்றில் நின்று கொண்டு மக்களிடம் தங்களுக்கான வாக்களிக்குமாறு கூறி தங்களிடம் பிரதேச சபை ஆட்சிகள் உள்ளூராட்சி சபை ஆட்சிகளையும் வழங்க வேண்டும், அதற்கான நியாயம் இவ்வாறானது என்று சொல்லி குறிப்பிடுவது அவ்வளவு நாகரிகமானதல்ல, அரசியல் அடிப்படையில் அறம் சார்ந்ததல்ல என்று சொல்லி பல பேர் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அது உண்மையான விடயம். குறிப்பாக ஜனாதிபதி குறிப்பிடுகின்ற விடயம் ஒரு தொடர்ச்சியான இயல்புகள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது சரி. ஆனால் மக்கள் மத்தியில் ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் விருப்பமானவர்களை தெரிவு செய்கின்ற முழுமையான உரிமை இருக்கிறது இல்லையா? அந்த உரிமையை இப்படி உள்ளூராட்சி சபைக்கும் மேலே இருக்கிற ஆளும் கட்சி அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கும் இடையிலான தொடர்புகளை கொண்டு வருவது சரியாக இருந்தாலும் அதில் நாணயத்தன்மை பேணப்பட வேண்டும், சரியான வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுவது சரியாக இருந்தாலும் நிதி ஒதுக்குதல் என்ற ஒரு விடயத்தை வைத்து பிளாக்மெயில் செய்வது போல இது இருப்பதாக பல பேர் சுட்டிக்காட்டுவதை இங்கே அழுத்தமாக சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஜனாதிபதியும் இல்லாவிட்டால் அவரை சார்ந்தோரும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் மேடையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நாடாளுமன்ற தேர்தல் மேடையாக இருக்கலாம், தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் அவதானித்து பார்த்தால் பல பேர் உரையாற்றுவதற்கு அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை, இல்லாவிட்டால் அவர்கள் உரையாற்றாமல் இருப்பது தங்களது வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி ஜனாதிபதியே அதிகமாக தலைமை தாங்கி பல்வேறு மேடைகளை ஆக்கிரமித்ததையும் ஜனாதிபதியின் உரைதான் அங்கே உரைகள் தான் அங்கே பிரதானப்படுத்தப்பட்டதையும் நாங்கள் அவதானித்தோம். அதற்கான காரணம் இப்போது பல்வேறு இடங்களில் பலரால் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற கருத்துக்கள் மட்டுமல்ல, ஜனாதிபதியினால் ஒரு டெசப்பரேட் என்று சொல்லப்படக்கூடிய எப்படியாவது இந்த சபைகளை கைப்பற்றியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் ஆற்றப்படுகின்ற உரைகளாக இது தெரிகிறது. அதுபோல வடக்கு கிழக்கை மட்டும் மையமாக கொண்டு என்ன காரணத்தால் இந்த சூறாவளி பிரசாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. வருகின்ற 17ஆம் தேதி ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கும் செல்கிறார் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டுகிறது. மட்டக்களப்பு மாவட்டம் கடந்த பொது தேர்தலின் போது ஜனாதிபதி செல்லாத ஒரு இடமாக இருந்தது. எனவே அதுவும் கூட தேசிய மக்கள் சக்திக்கு பெருமளவில் வாக்குகள் வராததுக்கான ஒரு காரணமோ என்று ஜனாதிபதி தன்னுடைய உரையிலே கேட்டிருப்பதையும் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து வரும் நாட்களிலும் ஜனாதிபதியின் உரைகளை அவதானிப்போம். இதே இடத்திலே இப்பொழுது கைது செய்து சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழே தடுத்து வைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையானை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயன்று வருவதாக இந்த சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது. பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேஸ்வரை சந்திரகாந்தனை சந்திப்பதற்கு சில அரசியல்வாதிகள் ஆர்வம் காட்டி வருவதாக அண்மை காலமாக சில செய்திகள் வெளியாகி இருந்தன. முன்பும் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த வேளையில் அப்போதைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். எப்போது இவர் முன்பு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களது கொலை தொடர்பான
குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த வேளை இப்போதும் ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி இவரை சந்திக்க ஆர்வம் காட்டி வருவது எங்களுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது, பல சந்தேகங்களை காண்பித்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது FBI வெளியிட்டதாக ஒரு அறிக்கை ஒன்றை பற்றி சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகிறது. பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பாக பல்வேறு செய்திகள், உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாகவும் பிள்ளையான் மீது சந்தேகம் இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலே குறிப்பிட்டு, பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று முன்தினம் மட்டக்களப்பு கூட்டத்திலே குறிப்பிட்டு, இப்பொழுது அந்த காலத்திலே பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே இவரை சந்திக்கிறார் என்றால் நாங்கள் நிறைய விடயங்களை யோசிக்க வேண்டியிருக்கிறது. முன்பு பலரால் ஏவப்பட்ட ஒருவராக ஒட்டுக்குழுவின் தலைவராக இருந்தவர் என்று பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்பிருந்து இருந்து வருகின்றன. எல்லோரும் அவரை விரல் நீட்டி சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எனவே அப்படி இருக்கும்போது முன்னாள் அரசு தலைவர்கள் அவரை சந்திக்கின்றார்கள் என்றால் அதற்கு பின்னால் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன என்பது உண்மை. திருகோணமலையில் கப்பம் கோரி கடத்தப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்ட ஒரு 7 வயது சிறுமி குறித்த பல்வேறு விடயங்கள் வெளிப்பட்ட வேளையில் அதன் சந்தேக நபர்கள் பல பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தப்பியோடு முனைந்தார்கள் என்று பின்னர் காரணம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த விடயத்திலும் பிள்ளையானின் பெயர் சந்தேகத்தின் அடிப்படையில் அடிபட்டிருந்தது. அவரை தப்புவிக்கத்தான் இந்த நாடகம் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இப்போதும் சில பெரும் தலைகள் அவரை சந்திக்க விரும்புகிறார்கள் என்றால் இந்த அரசாங்கம் நியாயப்படி விசாரணைகளை நடத்துகிறது என்று சொல்லி நாங்கள் நம்புவதாக இருந்தால் இந்த விடயத்தையும் சரியான முறையில் கவனிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை அழுத்தமாக சொல்லி வைக்க இருக்கிறோம். இந்த சூரிய மின் படலங்களை நிறுத்தி வைக்குமாறு இலங்கை மின்சார சபை விடுத்திருக்கின்ற வேண்டுகோளும் 13ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இடையிடையே மின்தடை ஏற்படலாம் என்று இலங்கை மின்சார சபை விடுத்திருக்கின்ற பொதுமக்களுக்கான அறிவித்தலும் எதிர்வரும் காலத்தில் டீசல் மாஃபியா பக்கம் இலங்கை மின்சார சபையும் அரசாங்கமும் சார்ந்து விடுமோ என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அரசாங்கம் டீசல் மாஃபியாவிடம் மண்டியிட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்துகிறார். மறுபக்கம் மின்சார பயனர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு நாட்டில் மின்சார கட்டணத்தை 40% உயர்த்துவதற்கான முதல் முயற்சியாக இந்த முயற்சி இருக்கிறது, இதற்கான ஒரு மாஃபியா தனமான செயற்பாடாகவே தாங்கள் இதை கருத வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாட்டில் மின்சார தடை ஏற்படும் என்று சொல்லி இப்பொழுது இலங்கை மின்சார சபை எச்சரித்திருப்பது, மின்சார தேவை கணிசமாக குறையும் போது, வெயில் அதிகமாக இருக்கும் போது இலங்கை மட்டுமில்லாமல் உலகத்தின் எந்த நாடும் இத்தகைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று மின்சார சபை குறிப்பிட்டிருப்பது, இப்படியான விடயங்களை வைத்து பார்க்கும் போது இதெல்லாம் முன்னர் மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு அங்கமாகவே தாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது என்று இந்த பிரச்சனைக்குரிய முக்கியமான காரணம் மின்சார சபைக்குள்ளேயே இருக்கிறது என்று சொல்லியும் அந்த சங்கம் தன்னுடைய பொதுமக்களுக்கான ஊடக அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றது. இதேவேளை நாளைய தினம் அதி உயர் வெப்பநிலை பல்வேறு இடங்களில் இலங்கையிலே பதிவாகும் என்று சொல்லி இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. உடல் தாங்கக்கூடிய அளவை தாண்டிய அதி தீவிரமான வெப்பநிலை நாளைய தினம் பரவக்கூடும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனால் மிகுந்த கவனமாக நாங்கள் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இலங்கையின் பல்வேறு இடங்களில் இந்த அதிகரித்த வெப்பநிலை பதிவாகலாம் என்று சொல்லப்படுகிறது. நாளை ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி இலங்கையின் பல்வேறு மாகாணங்களில் குறிப்பாக வடமேற்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் 39 முதல் 45 பாகை வரையிலான செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றும், உடல் தாங்கக்கூடிய வெப்பநிலைக்கு அதிகமான வெப்பநிலை எங்களால் உணரப்படும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் பல்வேறு இடங்கள் மற்றும் ஊவா மாகாணத்தின் ஒரு சில இடங்களை தவிர ஏனைய இடங்களில் எல்லாம் இந்த அதிக வெப்பநிலை பதிவாகும் என்று கருதப்படுகிறது. ஆனால் இன்று சித்திரை புத்தாண்டு என்னவோ கடுமையான மழை வீழ்ச்சி கொழும்பிலே பல்வேறு இடங்களில், கொழும்பிலும் இன்னும் பல இடங்களிலும் பதிவாகி இருக்கிறது. நாளைய தினம் இந்த மழையெல்லாம் உறிஞ்சி தள்ளிக்கொண்டு அதிகமான வெப்பநிலை பதிவாகும். எனவே தேவையற்ற நேரங்களில் வெளியே செல்வதை, குறிப்பாக அதிக வெப்பநிலை நிலவுகின்ற நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இடைநாளின் செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுபோல எங்களுடைய உரையாடல்கள் தொடரட்டும். இந்த ARVLotion நியூஸ் என்ற இந்த அலைவரிசை, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுபோல மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை நீங்கள் தட்டி வைத்துக் கொள்வதன் மூலமாக புதிய செய்திகள், புதிய காணொலிகள் வரும்போது நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த செய்திகள் இன்னும் பல பேருக்கு செல்வது பயனுடையது என்று நீங்கள் கருதினார். மீண்டும் சந்திப்போம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கு.